அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has got another chance. He has got another chance. He has got அவனுக்கு கிடைச்சிருக்கு. another chance இன்னொரு வாய்ப்பு. chance அப்படின்னா வாய்ப்பு. He has got another chance அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ இன்னும் எனக்கு பதில் சொல்லலை. நீ இன்னும் எனக்கு பதில் சொல்லலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You haven't answered me yet. You haven't answered me yet. You haven't answered அப்படின்னா நீ பதில் சொல்லலை. me அப்படின்னா எனக்கு, நீ எனக்கு பதில் சொல்லலை. yet இன்னும். ஓகேவா? ஸோ நீ இன்னும் எனக்கு பதில் சொல்லலை. You haven't answered me yet. எனக்கு வேற யாரும் தேவையில்லை. எனக்கு வேற யாரும் தேவையில்லை. எனக்கு வேற யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't need anyone else. I don't need anyone else. I don't need எனக்கு தேவையில்லை. anyone else வேற யாரும் எனக்கு தேவையில்லை. I don't need anyone else. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நம்ம இதை சமாளிப்போம். நம்ம இதை சமாளிச்சுக்கலாம். நம்ம இதை சமாளிப்போம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We will manage it. We will manage it. We will manage. manage அப்படின்னா சமாளிக்கிறது. ஓகேவா? ஸோ we will manage it அப்படின்னா நம்ம சமாளிச்சுக்கலாம். இதுவே we will handle it அப்படின்னாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம். ஓகேவா? ஹேண்டில்னாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம்ங்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு தான். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் நம்மக்கிட்ட தான் வரா. அவள் நம்மக்கிட்ட தான் வரா. நீங்கள் 2 பேரும் யாரும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ யாரோ ஒருத்தவங்க உங்களை நோக்கி வராங்க. ஏன் அவள் நம்மளை பார்த்து தான் வரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She is coming to us. She is coming to us. She is coming அவள் வரா. to us நம்மக்கிட்ட. நம்ம அப்படிங்கிறதுக்கு us. ஸோ she is coming to us அவள் நம்மக்கிட்ட தான் வரா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நீ ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிற? நீ ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிற? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why do you act differently? Why do you act differently? Why do you act? நீ ஏன் நடந்துக்கிற? differently வித்தியாசமாக. நீ ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிற? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பலை. நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பலை. நான் நேராக விஷயத்துக்கே வரேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't want to beat around the bush. I don't want to beat around the bush. beat around the bush அப்படின்னா இது ஒரு இடியம். ஓகேவா? ஸோ நம்ம சுற்றி வளைச்சு பேசுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இடியம் beat around the bush. I don't want to beat around the bush அப்படின்னா நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பலை. இதுவே அவன் சுற்றி வளைச்சு பேசுகிறான் அப்படிங்கிறதுக்கு he is beating around the bush. he is beating around the bush அப்படின்னா அவன் சுற்றி வளைச்சு பேசிகிட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு உன்னை பார்க்கணும். எனக்கு உன்னை பார்க்கணும். எனக்கு உன்னை பார்க்கணும். எனக்கு உன்னை இப்போ பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I want to meet you. I want to meet you. எனக்கு ஒன்று பார்க்கணும். மீட் அப்படின்னா பார்க்குறது, சந்திக்கிறது. ஓகேவா? உன்கிட்ட பேசணும் போல் இருந்துச்சு. உன்கிட்ட பேசணும் போல் இருந்துச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I felt like talking to you. I felt like talking to you. எனக்கு உன்கிட்ட பேசணும் போல் இருந்துச்சு. இதுவே எனக்கு உன்கிட்ட பேசணும் போல் இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel like talking to you. ஸோ இதுவே ஃபீலோட பாஸ்டன்ஸ் தான் ஃபெல்ட். ஓகேவா? இருந்தது, தோணியது, எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. ஃபெல்ட், பேசணும்னு தோணுது. ஐ ஃபீல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இதை படத்தில் பார்த்தது இல்லையா? இதெல்லாம் நீ படத்தில் பார்த்தது இல்லையா? வறுமை படத்தில், நிறைய படத்தில் இது வருமே அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Haven't you seen this in the movies? Haven't you seen this in the movies? Haven't you seen நீ பார்த்தது இல்லையா? Haven't you seen this நீ இதை பார்த்தது இல்லையா? Haven't you seen this in the movies? நீ படங்களில் இதை பார்த்தது இல்லையா? ஓகேவா? நான் இதை படங்களில் பார்த்துருக்கேன். நான் இதை படத்தில் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வயசெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இதுக்கு வயசெல்லாம் முக்கியம் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Age is not the factor for this. Age is not the factor for this. Age is not the factor. வயசு ஒரு காரணம் இல்லை. for this இதுக்கு வயசுலாம் ஒரு காரணம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் நேரமாக உன்னை பார்க்கவே இல்லையே. நான் கொஞ்சம் நேரமாக உன்னை பார்க்கவே இல்லை, எங்கே போனேன் அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't see you for a while. I didn't see you for a while. I didn't see you நான் உன்னை பார்க்கல. for a while கொஞ்ச நேரத்துக்கு நான் உன்னை பார்க்கவே இல்லையே, எங்கே போனேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் கண்டிப்பாக அங்கே வரணும். அவனை எப்படியாச்சும் வர சொல்லுங்கள், அவன் கண்டிப்பாக அங்கே வரணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He must come there. He must come there. He must கண்டிப்பாக, மஸ்ட்னா கண்டிப்பாக, கம் அப்படின்னா வருது, தேர் அப்படின்னா அங்கே, அவன் கண்டிப்பாக அங்கே வரணும். He must come there.
நான் அதை எப்படி சொல்கிறது, அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, நான் அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹவு கேன் ஐ சே தட், ஹவு கேன் ஐ சே தட், ஹவு கேன் ஐ சே தட், நான் அதை எப்படி சொல்கிறது, என்னால் அதை எப்படி சொல்ல முடியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை மறுபடியும் சொல்ல மாட்டேன், நான் இதை மறுபடியும் சொல்ல மாட்டேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் சே இட் அகெயின், ஐ வில் நாட் சே இட் அகெயின், ஐ வில் நாட் சே இட், நான் இதை சொல்ல மாட்டேன் அகெயின், மறுபடியும், நான் இதை மறுபடியும் சொல்ல மாட்டேன், நான் இதை திரும்பவும் சொல்ல மாட்டேன். ஓகேவா. ஸோ இதுவே அவன் இதை மறுபடியும் சொன்னான், அவன் இதை மறுபடியும் சொன்னான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு ஈவு இறக்கமே இல்லை, அவளுக்கு ஈவு இறக்கமே இல்லை, அவளுக்கு ஈவு இறக்கங்கிறதே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷி ஹாஸ் நோ கம்பேஷன், ஷி ஹாஸ் நோ கம்பேஷன், கம்பேஷன் அப்படின்னா இறக்க குணமாக இருக்கிறது. ஸோ ஷி ஹாஸ் நோ கம்பேஷன் அப்படின்னா அவளுக்கு இறக்க குணமே இல்லை, ஈவு இறக்கமே இல்லை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை எப்படி சமாளிக்கிறது, நான் இதை எப்படி சமாளிப்பேன், நான் இதை எப்படி சமாளிக்கிறது, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹவு வில் ஐ மேனேஜ் திஸ், ஹவு வில் ஐ மேனேஜ் திஸ். ஸோ இதை வேறு விதமாக எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்ன தப்பாக எடுத்துக்காத, என்ன தப்பாக நினச்சிக்காத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் மிஸ்டேக் மீ, டோன்ட் மிஸ்டேக் மீ, என்ன தப்பாக எடுத்துக்காத, டோன்ட் மிஸ்டேக் மீ. நீ என்னை தப்பாக எடுத்துக்கலன்னா நான் ஒன்று சொல்லவா, நீ என்ன தப்பாக எடுத்துக்கலன்னா நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'll tell you something if you don't mistake me, I'll tell you something if you don't mistake me, I'll tell you something, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். இஃப் யூ டோன்ட் மிஸ்டேக் மீ, நீ என்னை தப்பாக எடுத்துக்கலன்னா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு யோசனை வந்தது, எனக்கு ஒரு யோசனை வந்தது, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எனக்கு ஒன்று தோணிச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹேட் அ தாட், இங்கே ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா முன்னாடி தோணிச்சு. ஸோ இப்போ தோணுது அப்படின்னா ஐ ஹாவ் அ தாட். ஓகேவா. நீ திருந்தவே மாட்ட, நீ திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? யூ வில் நெவர் சேஞ்ச், யூ வில் நெவர் சேஞ்ச், நீ திருந்தவே மாட்ட, யூ வில் நெவர் திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் இங்கே நம்ம நெவர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூ வில் நெவர் சேஞ்ச், நீ திருந்தவே மாட்ட. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளு, உனக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Ask me if you have any doubt, ask me if you have any doubt, ask me, என்கிட்ட கேளு. if you have any doubt, உனக்கு ஏதாவது சந்தேகம், டவுட் அப்படின்னா சந்தேகம். ஸோ உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளு. ஓகேவா. நாங்கள் அங்கே ஒன்றா வரோம், நாங்கள் அங்கே ஒன்றா வரோம் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? we will come there together, we will come there together, we will come there, நாங்கள் அங்கே வரோம், together ஒன்றா, நாங்கள் அங்கே ஒன்றா வரோம், we will come there together. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. நீ ஆசைப்பட்ட எல்லாம் நடக்கும், நீ ஆசைப்பட்ட எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆல் யுவர் விஷஸ் வில் கம் ட்ரூ, ஆல் யுவர் விஷஸ் வில் கம் ட்ரூ, ஆல் யுவர் விஷஸ், நீ ஆசைப்பட்டது எல்லாம், வில் கம் ட்ரூ நடக்கும், நீ ஆசைப்பட்ட எல்லாம் நடக்கும், ஆல் யுவர் விஷஸ் வில் கம் ட்ரூ. ஓகேவா. நீ ஏன் எதுவும் பேச மாட்டுற, நீ ஏன் எதுவும் பேச மாட்டுற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்கலாம்? ஒய் ஆர் யூ சைலண்ட், ஒய் ஆர் யூ சைலண்ட் அப்படின்னா நீ ஏன் அமைதியாக இருக்க, நீ ஏன் எதுவும் பேச மாட்டுற, ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா. ஸோ ஒய் ஆர் யூ சைலண்ட். இதுவே அவன் ஏன் அமைதியாக இருந்தான், அவன் ஏன் அமைதியாக இருந்தான், அவன் ஏன் எதுவுமே பேசலை அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. முகத்தை காமி, உன் முகத்தை காமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஷோ மீ யோர் ஃபேஸ், ஷோ மீ யோர் ஃபேஸ், உன் முகத்தை என்கிட்ட காமி அப்படின்னா ஷோ மீ யோர் ஃபேஸ், உன் முகத்தை காமி அப்படின்னா ஷோ யோர் ஃபேஸ். ஓகேவா. நான் உனக்கு நாளை கால் செய்கிறேன், நான் உனக்கு நாளைக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஐ வில் கால் யூ டுமாரோ, ஐ வில் கால் யூ டுமாரோ, ஐ வில் கால் யூ அப்படின்னா நான் நாளைக்கு உனக்கு நான் கால் பண்ணுவேன், டுமாரோனா நாளைக்கு, நான் நாளைக்கு உனக்கு கால் பண்ணுவேன், நாளைக்குங்கிறது ஃபியூச்சர், அதனால இங்கே வில் வந்திருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உனக்கு தாமதமாக கால் செய்கிறேன், நான் உனக்கு லேட்டாக கால் பண்ணுறேன், நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஐ வில் கால் யூ பேக், ஆர் வி கேன் சே ஐ வில் கால் யூ லேட்டர். ஐ வில் கால் யூ பேக் அப்படின்னா நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன், ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்னா நான் உனக்கு தாமதமாக கால் பண்ணுறேன், உனக்கு லேட்டாக கால் பண்ணுறேன். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் நேற்று உனக்கு கால் செய்தேன், நான் நேற்று உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஐ கால்ட் யூ எஸ்டர்டே, ஐ கால்ட் யூ எஸ்டர்டே, ஐனா நான், ஐ கால்டு அப்படின்னா நான் கால் பண்ணினேன், பாஸ்ட் டென்ஸ் அதனால கால்டு வந்திருக்கு. யூ அப்படின்னா நான் உனக்கு கால் பண்ணேன், ஐ கால்ட் யூ எஸ்டர்டே அப்படின்னா நான் நேற்று உனக்கு கால் பண்ணேன், நேற்று அப்படிங்கிறதுக்கு எஸ்டர்டே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
நீ எனக்கு நாளை கால் செய்வாயா? நாளைக்கு நீ எனக்கு கால் பண்ணுறியா? நாளைக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ணுறியா? அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். வில் யூ கால் மீ டுமாரோ? வில் யூ கால் மீ டுமாரோ? வில் யூ கால் மீ அப்படின்னா நீ எனக்கு கால் பண்ணுறியா? நீ எனக்கு ஃபோன் பண்ணுறியா? டுமாரோ அப்படின்னா நாளைக்கு. வில் யூ கால் மீ டுமாரோ? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் பேசுவது கேட்கிறதா? நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு நம்ம ஃபோனில் பேசிகிட்டு இருக்கப்ப கேட்கலன்னா நான் பேசுறது கேட்குதா? ஹலோ ஹலோன்னு சொன்னாங்கன்னா நான் பேசுறது கேட்குதா இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னா கேன் யூ ஹியர் மீ? கேன் யூ ஹியர் மீ? கேன் யூ ஹியர் அப்படின்னா கேட்குதா, கேட்க முடியுதா, கேட்குதா. மீ அப்படின்னா நான் என்ன, நான் பேசுறது. ஓகேவா? அந்த மீனிங்கில் மீ. கேன் யூ ஹியர் மீ? ஆர் வி கேன் சே கேன் யூ ஹியர் மை வாய்ஸ்? நான் என்னோட குரல் கேட்குதா? கேன் யூ ஹியர் மை வாய்ஸ்? ஓகேவா? ஆர் வி கேன் சே am I audible to you? am I audible to you? am I audible அப்படின்னா நான் வந்து பேசுறது கேட்குதா டு யூ அப்படின்னா உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். யார் பேசுவது? இப்போ ஃபோன் எடுத்துகிட்டு யார் பேசுகிறா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு பார்க்கலாமா. ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? ஹூ இஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னா யார் பேசிகிட்டு இருக்கா, யார் பேசுறது. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பொலைட்டாக நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். மே ஐ நோ ஹூ யூ ஆர்? மே ஐ நோ அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கலாமா. என்னது? ஹூ யூ ஆர், நீங்கள் யாருன்னு. ஹூ யூ ஆர். மே ஐ நோ ஹூ யூ ஆர், நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா. இதுவே இப்போ சாதாரணமாக நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கணும். இதுவே நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா மே ஐ நோ ஹூ யூ ஆர். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதை மறுமுறை சொல்ல முடியுமா? இப்போ ஏதோ பேசுகிறாங்க, உங்கள் காதில் உள்ள வில்லலை, இப்போ என்ன மறுபடியும் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா கேன் யூ சே இட் அகெயின்? கேன் யூ சே இட் அகெயின்? கேன் யூ சே அப்படின்னா சொல்ல முடியுமா. எதை இட் அப்படின்னா அதை, கேன் யூ சே இட் அப்படின்னா அதை சொல்ல முடியுமா. கேன் யூ சே இட் அகெயின் அப்படின்னா மறுபடியும் சொல்ல முடியுமா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உங்களது குரல் விட்டு விட்டு கேட்கிறது. உங்கள் குரல் விட்டு விட்டு கேட்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபோனில் பேசியிருக்கப்போ உங்கள் குரல் கேட்கல, விட்டு விட்டு கேட்குது உங்கள் வாய்ஸ் அப்படின்னு. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங். யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங். உங்கள் வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது, விட்டு விட்டு கேட்குது அப்படிங்கிறதுக்கு யுவர் வாய்ஸ், உங்களோட வாய்ஸ் இஸ் பிரேக்கிங், விட்டு விட்டு கேட்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா நீங்கள் எதற்காக கால் செய்திருக்கிறீர்கள்? நீங்கள் எதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்னா வாட் ஆர் யூ காலிங் ஃபார்? வாட் ஆர் யூ காலிங் ஃபார்? எதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் எதற்காக கால் செய்தீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? இது வந்து பொலைட்டாக கேட்குறதுக்கு. ஓகேவா? தெரிந்து கொள்ளலாமா அப்படின்லாம் கேட்கணும்னா அது வந்து பொலைட்டாக பேசுறதுக்காக இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எதுக்காக கால் பண்ணீங்க, முன்னாடி கால் பண்ணியிருக்காங்க, நம்ம மறுபடியும் கால் பண்ணிவிட்டு நீங்கள் எதுக்காக கால் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கணும்னா மே ஐ நோ வாட் யூ கால்ட் ஃபார்? மே ஐ நோ அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கலாமா. என்னது? வாட் யூ கால்ட் ஃபார், நீங்கள் எதுக்காக கால் பண்ணீங்கன்னு. ஓகேவா? மே ஐ நோ வாட் யூ கால்ட் ஃபார். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து லாஸ்ட் பார்த்த சென்டென்ஸ்க்கான ஆன்சர் மாதிரி. நான் மீட்டிங் டைம் கேட்பதற்காக கால் செய்தேன். நான் வந்து மீட்டிங் டைம் எப்போன்னு கேட்கறதுக்காக கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ அது மாதிரி சொல்லணும்னா ஐ கால் யூ டு ஆஸ்க் த மீட்டிங் டைம். ஐ கால் யூ டு ஆஸ்க் த மீட்டிங் டைம். ஐ கால் யூ, நான் கால் பண்ணேன் எதுக்குன்னா டு ஆஸ்க், கேட்கறதுக்கு. என்ன கேட்கறதுக்கு? த மீட்டிங் டைம். மீட்டிங் டைம். ஓகேவா? ஐ கால் யூ டு ஆஸ்க் த மீட்டிங் டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சீதாவிடம் பேசுவதற்காக கால் செய்தேன். நான் சீதாட்ட பேசுறதுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ கால்டு டு டாக் டு சீதா. ஐ கால்டு டு டாக் டு சீதா. ஐ கால்டு, நான் கால் பண்ணேன் எதுக்கு? டு டாக் டு சீதா, சீதாட்ட பேசுறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஃபோனை வை. இப்போ நம்ம பேசியிருக்கப்ப கோமாவோ இல்லை எப்படியோ சொல்லுவோம். சரி இப்போ ஃபோனை வை, நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஹேங் அப் த கால் நவ். ஹேங் அப் த கால் நவ். ஹேங் அப் த கால் அப்படின்னா காலை கட் பண்ணு, காலை வை, ஃபோனை வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு காலை கட் பண்ணு அப்படிங்கிறதுக்கு ஹேங் அப் த கால். நவ் அப்படின்னா இப்போ. ஹேங் அப் த கால் நவ். இப்போ ஃபோனை வை, ஃபோனை கட் பண்ணு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் காலை கட் செய்து விட்டாள். அவள் காலை கட் பண்ணிட்டா, அவள் ஃபோனை வச்சுட்டா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாமா. ஷீ ஹங் அப் த கால். ஷீ ஹங் அப் த கால் ஆர் ஷீ ஹங் அப் த ஃபோன். ஸோ ஹேங் அப்போட பாஸ்ட் டென்ஸ் ஹங் அப், முன்னாடி வச்சுட்டா அப்படிங்கிறதுக்கு ஷீ ஹங் அப் த கால் ஆர் ஷீ ஹங் அப் த ஃபோன். ஓகேவா? ஃபோனை எடு ஆர் காலை எடு. ஃபோனை எடு, இல்லை கால் பண்ணுறல எடு, கால் வருது பாரு எடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். உன்னுடைய நண்பர்களுடன் ஸ்கூலில் சண்டை போடாதே. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கூலில் சண்டை போடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். டோன்ட் ஃபைட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அட் ஸ்கூல். டோன்ட் ஃபைட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அட் ஸ்கூல் ஆர் வி கேன் சே டோன்ட் குவாரல் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அட் ஸ்கூல். ஃபைட்னாலும் குவாரல்னாலும் சண்டை தான். ஓகேவா? ஸோ டோன்ட் ஃபைட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அட் ஸ்கூல். அட் ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலில். ஃபைட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுறது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். யாராவது உன்னை அடித்தால் மிஸ்ஸிடம் சொல். யாராச்சும் ஒன்று அடிச்சாங்கன்னா மிஸ் கிட்ட போய் சொல்லு, டீச்சர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாமா. இஃப் சம்ஒன் ஹிட்ஸ் யூ டெல் த டீச்சர். இஃப் சம்ஒன் ஹிட்ஸ் யூ டெல் த டீச்சர். இஃப் சம்ஒன் ஹிட்ஸ் யூ, யாராவது ஒன்று அடிச்சாங்கன்னா, ஹிட் அப்படின்னா அடிக்கிறது.
இங்கே வந்து நம்ம பீட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் சம் ஒன் பீட்ஸ் யூ டெல் த டீச்சர், டீச்சர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு டெல். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நான் தமிழ் சென்டென்ஸ் சொல்கிறப்ப நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோவை வாட்ச் பண்ணி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உன்னுடைய லஞ்சை முழுமையாக சாப்பிட்டாயா? இப்போ அம்மாலாம் வீட்டுக்கு வந்தோடனே கேட்பாங்க இல்லையா பிள்ளைங்கள்ட்ட, ஃபுல்லாக சாப்பிட்டியா, லஞ்சு ஃபுல்லாக சாப்பிட்டியா வைக்காம அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்னு பார்க்கலாமா? நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஹேவ் யூ ஈட்டன் யுவர் லஞ்ச் கம்ப்ளீட்லி? ஹேவ் யூ ஈட்டன் யுவர் லஞ்ச் கம்ப்ளீட்லி? ஹேவ் யூ ஈட்டன் அப்படின்னா சாப்பிட்ருக்கியா? என்னது யோர் லஞ்ச், உன்னோட சாப்பாடு, உன்னோட லஞ்சை கம்ப்ளீட்லி அப்படின்னா ஃபுல்லாக. ஹேவ் யூ ஈட்டன் யுவர் லஞ்ச் கம்ப்ளீட்லி? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் உன்னுடைய லஞ்சை முழுமையாக சாப்பிடவில்லை? ஃபுல்லாக டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சாப்பிடாம இருந்துச்சுன்னா ஏன் லஞ்சை ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். வை டின்ட் யூ ஈட் லஞ்ச் கம்ப்ளீட்லி? வை டின்ட் யூ ஈட் லஞ்ச் கம்ப்ளீட்லி? வை டின்ட் யூ ஈட் அப்படின்னா நீ ஏன் சாப்பிடலை? என்னது லஞ்ச், நீ ஏன் லஞ்சை சாப்பிடலை? கம்ப்ளீட்லி அப்படின்னா முழுமையாக ஃபுல்லாக. ஓகேவா? வை டின்ட் யூ ஈட் யோர் லஞ்ச் கம்ப்ளீட்லி? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடைய ஆசிரியர் ஸ்கூலில் என்ன சொன்னார்கள்? உன்னோட டீச்சர் இன்றைக்கி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா அம்மாலாம் வந்தோடனே? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். வாட் டிட் த டீச்சர் சே அட் த ஸ்கூல்? வாட் டிட் த டீச்சர் சே அட் த ஸ்கூல்? வாட் டிட் த டீச்சர் சே அப்படின்னா டீச்சர் என்ன சொன்னாங்க? அட் த ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலில். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடைய ஆசிரியர் இன்று ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்தார்களா? உன் டீச்சர் இன்றைக்கி ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டிட் த டீச்சர் கிவ் எனி ஹோம்ஒர்க் டுடே? டிட் த டீச்சர் கிவ் எனி ஹோம்ஒர்க் டுடே? டிட் த டீச்சர் கிவ் அப்படின்னா டீச்சர் கொடுத்தாங்களா? என்னது? எனி ஹோம்ஒர்க், ஏதாவது ஹோம்ஒர்க். டுடே அப்படின்னா இன்னைக்கு டீச்சர் ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனது புத்தகத்தை திறந்து ஹோம்ஒர்க்கை செய். உன் புக்கை திறந்து ஹோம்ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாமா? கெஸ் பண்ணுங்கள். ஓப்பன் த புக்ஸ் அண்ட் டூ யுவர் ஹோம்ஒர்க். ஓப்பன் த புக் அண்ட் டூ யுவர் ஹோம்ஒர்க். ஓப்பன் த புக் அப்படின்னா புக்கை ஓப்பன் பண்ணு. அண்ட் டூ யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னா உன்னோட ஹோம்ஒர்க்கை செய், ஹோம்ஒர்க்கை பண்ணு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏதாவது வேலை முடிக்க வேண்டி இருக்கிறதா? இப்போ அம்மா வந்து நம்ம ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு டியூஷன்லாம் போயிட்டு வந்துட்டு வேறு ஏதாவது ஸ்கூலில் வேலை கொடுத்துருக்காங்களா, ஏதாவது முடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னு பார்க்கலாமா? இஸ் தேர் எனி ஒர்க் டு பி டன்? இஸ் தேர் எனி ஒர்க் டு பி டன்? இஸ் தேர் எனி ஒர்க் அப்படின்னா ஏதாவது வேலை இருக்கா? என்னது? டு பி டன், முடிக்கிறதுக்கு ஏதாவது வேலை இருக்கா? இஸ் தேர் எனி ஒர்க் டு பி டன்? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கூச்சப்படாமல் அனைவரிடமும் பேசு. இப்போ அம்மாலாம் சொல்லி அனுப்புவாங்கல்ல, ஸ்கூலில் போயிட்டு கூச்சப்படாமல் எல்லாருக்கிட்டையும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் பி ஷை அண்ட் டாக் டு எவ்ரி ஒன். டோன்ட் பி ஷை அண்ட் டாக் டு எவ்ரி ஒன். ஷை அப்படின்னா வெக்கப்படுறது, கூச்சப்படுறது. ஓகேவா? ஸோ டோன்ட் பி ஷை அப்படின்னா கூச்சப்படாத, வெக்கப்படாமல். டாக் டு எவ்ரி ஒன், எல்லார்ட்டையும் பேசு. டாக் அப்படின்னா பேசு, டு எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லார்ட்டையும். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூச்சப்படாமல் உனது ஆசிரியரிடம் கேள். உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூச்சப்படாமல் வெக்கப்படாமல் உங்கள் மிஸ்டேக் கேள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் டோன்ட் பி ஷை டு ஆஸ்க் யுவர் டீச்சர். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் டோன்ட் பி ஷை டு ஆஸ்க் யுவர் டீச்சர். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ், உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா டோன்ட் பி ஷை, கூச்சப்படாத. எதுக்கு? டு ஆஸ்க் யுவர் டீச்சர், உன்னோட டீச்சர்கிட்ட கேட்குறதுக்கு. ஓகேவா? இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் டோன்ட் பி ஷை டு ஆஸ்க் யுவர் டீச்சர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இந்த போட்டியில் பங்கேற்க போகிறாயா? இப்போ ஏதோ ஸ்கூலில் காம்படிஷன் இருக்குது, அம்மாலாம் கேட்பாங்களா அந்த காம்படிஷனில் நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஆர் யூ கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் தட் காம்படிஷன்? ஆர் யூ கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் தட் காம்படிஷன்? ஆர் யூ கோயிங் டு பார்ட்டிசிபேட் அப்படின்னா நீ வந்து பங்கேற்க போறியா, நீ பார்ட்டிசிபேட் பண்ண போறியா? இதில் இன் தட் காம்படிஷன், அந்த காம்படிஷனில், அந்த போட்டியில். ஓகேவா? ஆர் யூ கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் தட் காம்படிஷன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அந்த போட்டியில் சேர ஆசைப்படுகிறாயா? இப்போ ஸ்கூலில் ஏதோ காம்படிஷன் நடக்குது, வந்து அம்மா சொல்லுவாங்களா அந்த போட்டியில் நீ சேரணும்னு நினைக்கிறியா அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். Do you want to participate in that competition? Do you want to participate in that competition? Do you want அப்படின்னா உனக்கு ஆசையாக இருக்கா, விருப்பப்படுறியா, ஆசைப்படுறியா? எதுக்கு? டு பார்ட்டிசிபேட் இன் தட் காம்படிஷன், அந்த போட்டியில் சேர்றதுக்கு, பங்கேற்கிறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்று உன் நண்பன் ஸ்கூலிற்கு வந்தானா? இன்றைக்கி உன்னோட ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கு வந்தானா, ஒன்றா இருந்தால் வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். டிட் யுவர் ஃப்ரெண்ட் கம் டு ஸ்கூல் டுடே? டிட் யுவர் ஃப்ரெண்ட் கம் டு ஸ்கூல் டுடே? டிட் யுவர் ஃப்ரெண்ட் கம், உன் ஃப்ரெண்டு இன்றைக்கி உன் ஃப்ரெண்டு வந்தாளா? டு ஸ்கூல், ஸ்கூலுக்கு உன் ஃப்ரெண்டு வந்தாளா? டுடே அப்படின்னா ஸ்கூலுக்கு உன் ஃப்ரெண்டு இன்றைக்கி வந்தாளா? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சாலையை கடக்கும்போது கவனமாக இரு. ரோடை கிராஸ் பண்ணும்போது பத்திரமா கிராஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். பி கேர்ஃபுல் வைல் கிராசிங் த ரோடு. பி கேர்ஃபுல் வைல் கிராசிங் த ரோடு. பி கேர்ஃபுல் அப்படின்னா கவனமாக இரு. எப்போ? வைல் கிராசிங் த ரோடு, ரோடை கிராஸ் பண்ணும்போது. ஓகேவா? லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
உன்னுடைய லஞ்ச் பேக்கை ஸ்கூலில் விட்டு விட்டாயா? இப்போ அம்மாலாம் லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு வரலன்னா கேட்பாங்களா, உன் லஞ்ச் பேக்கை ஸ்கூல்லே விட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு. அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. டிட் யூ லீவ் த லஞ்ச் பேக் அட் ஸ்கூல்? டிட் யூ லீவ் த லஞ்ச் பேக் அட் ஸ்கூல்? நிறைய பேர் எப்படி கெஸ் பண்ணியிருப்பீங்க? டிட் யூ ஃபர்கெட் த லஞ்ச் பேக் அட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா? ஸோ ஃபர்கெட் அப்படின்னா மறக்கிறது. ஸோ இங்கே வந்து நம்ம எங்கே விட்டுட்டு வந்திருக்கோன்றது தெரியுது ஸ்கூலில், அப்படிங்கிறப்ப நம்ம இங்கே ஃபர்கெட் யூஸ் பண்ணக்கூடாது, லீவ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? டிட் யூ லீவ் த லஞ்ச் பேக் அட் ஸ்கூல்? ஓகேவா? நான் உன்னுடைய டீச்சருக்கு கால் செய்வேன். இப்போ வீட்டில் குழந்தைங்களாம் அடம் பிடிச்சாங்கன்னா அம்மா சொல்லுவாங்க, இரு உங்கள் மிஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உன் மிஸ்க்கு கால் பண்ணுவேன். ஸோ இதான் சென்டென்ஸ். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாமா? ஐ வில் கால் யோர் மிஸ். ஐ வில் கால் யோர் மிஸ். ஓகேவா? ஐ வில் கால் அப்படின்னா நான் கால் பண்ணுவேன். யாருக்கு? யோர் மிஸ், உன்னோட மிஸ். ஓகேவா? இதுவே நம்ம வேறு மாதிரி சொல்லலாம். அது எப்படின்னா ஐ வில் மேக் கால் டு யோர் மிஸ். ஐ வில் மேக் கால் டு யோர் மிஸ். ஓகேவா? என்னை நம்பு. இப்போ சொல்லுவோம் இல்லையா, தயவு செஞ்சு என்னை நம்பு, நான் எதுவும் தப்பு பண்ணல, என்னை நம்பு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. பிலீவ் மீ ஆர் வி கேன் சே ட்ரஸ்ட் மீ. பிலீவ்னாலும் ட்ரஸ்ட்னாலும் நம்பு அப்படின்னு தான் அர்த்தம். மீ அப்படின்னா என்னை. பிலீவ் மீ ஆர் ட்ரஸ்ட் மீ. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு உதவி செய்வதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. உனக்கு உதவி செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. ஐ எம் ஹாப்பி அப்படின்னா நான் ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு சந்தோஷம். எதுக்கு? டு ஹெல்ப் யூ, உனக்கு உதவுவதற்கு, உனக்கு உதவி செய்கிறதுக்கு. ஓகேவா? ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? உன் வாயை திற. இப்போ அம்மாலாம் சாப்பாடு விட்டுறப்ப வாயை தர அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. வெரி சிம்பிள். ஓப்பன் யோர் மவுத். ஓப்பன் யோர் மவுத். ஓப்பன் அப்படின்னா தர, என்னது? வாயை, உன்னுடைய வாயை. ஸோ யுவர் மவுத். ஓப்பன் யோர் மவுத், உன்னோட வாயை தர. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னிடம் எத்தனை பைகள் உள்ளன? இப்போ என்கிட்ட நிறையா பேக் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் எத்தனை பேக் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? உன்னிடம் எத்தனை பேக் உள்ளன? கெஸ் பண்ணுங்க. ஹவு மெனி பேக்ஸ் டு யூ ஹாவ்? ஹவு மெனி பேக்ஸ் டு யூ ஹாவ்? ஹவு மெனி அப்படின்னா எத்தனை, பேக்ஸ் அப்படின்னா எத்தனை பேக், டு யூ ஹாவ் அப்படின்னா நீ வச்சிருக்க, உங்ககிட்ட இருக்குது. ஹவு மெனி பேக்ஸ் டு யூ ஹாவ்? உங்ககிட்ட எத்தனை பேக் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எவ்வளவு வேண்டும்? இப்போ ஏதோ பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம அம்மாட்ட கேட்குறோன்னா எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அந்த உனக்கு எவ்வளோ பணம் வேணும், உனக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஹவு மச் டு யூ வாண்ட்? ஹவு மச் டு யூ வாண்ட்? ஹவு மச் அப்படின்னா எவ்வளவு. ஓகேவா? டு யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு வேணும். ஹவு மச் டு யூ வாண்ட்? உனக்கு எவ்வளோ வேணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னிடம் பணம் இருந்தால் என்னிடம் கொடு. எனக்கு இப்போ பணம் தேவைப்படுது, உங்ககிட்ட பணம் இருந்தால் எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். If you have money, give it. If you have money, give it. If you have money, உங்ககிட்ட பணம் இருந்தால், give it அப்படின்னா அதை கொடு. உங்ககிட்ட பணம் இருந்தால் அதை கொடு. If you have money, give it. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டோம், மறுபடியும் யாரோ கால் பண்ணி நானும் வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை வரவே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. நீ வர வேண்டிய அவசியம் இல்லை. நோ நீட் டு கம். நோ நீட் அப்படின்னா தேவையில்லை, அவசியம் இல்லை. எதுக்கு? டு கம், வரத்துக்கு தேவையில்லை. நோ நீட் டு கம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கொள்கிறேன். இப்போ சேம் அதே இன்சிடென்ட்டே வச்சுப்போம். ஸோ வர வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கொள்கிறேன். கெஸ் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம், ஐ வில் டேக் கேர். நோ ப்ராப்ளம், ஐ வில் டேக் கேர். நோ ப்ராப்ளம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஐ வில் டேக் கேர் அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? நோ ப்ராப்ளம், ஐ வில் டேக் கேர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் நன்றாக இல்லை. இப்போ யாரோ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இல்லை நான் நல்லா இல்லை, உடம்பு சரியில்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது நான் நன்றாக இல்லை அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ எம் நாட் வெல். ஐ எம் நாட் வெல். ஐ எம் நாட் குட் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் நாட் வெல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஐ எம் வெல், ஐ எம் குட் அப்படின்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஐ எம் நாட் வெல், ஐ எம் நாட் குட் அப்படின்னா நான் நல்லா இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ எங்கேயோ நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ அப்போ திடீர்னு கால் பண்ணி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ எம் ட்ராவலிங். ஐ எம் ட்ராவலிங், நான் ட்ராவலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் ஐ எம் ட்ராவலிங், நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் ட்ராவலிங். ஓகேவா? ட்ராவலிங் அப்படின்னா பயணம் செய்கிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பஸ்லையோ கார்லையோ பைக்லையோ போகிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு அது பிடிக்கவில்லை. எனக்கு அது பிடிக்கலை, ஏன் அப்படி பண்ணேன்னா எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ டோன்ட் லைக் இட். ஐ டோன்ட் லைக் இட். ஐ லைக் இட் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்குது. ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னா எனக்கு அது பிடிக்கல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அது உனக்கு தெரியுமா?
உனக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போகிறப்ப உனக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஆரம்பிப்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டு யூ நோ தட்? டு யூ நோ தட்? டு யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா? தட் அப்படின்னா அது. டு யூ நோ தட்? உனக்கு அது தெரியுமா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தயவு செய்து காத்திரு. தயவு செய்து அங்கேயே காத்திரு. இப்போ யாரோ நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வரியான் அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்துட்டு இருக்கோம். வரியான் அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்துட்டு இருக்கேன், தயவு செஞ்சு அங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் வெயிட் தேர். ப்ளீஸ் வெயிட் தேர். ப்ளீஸ் வெயிட் அப்படின்னா ப்ளீஸ் அப்படின்னா தயவு செஞ்சு. ப்ளீஸ் வெயிட் அப்படின்னா தயவு செஞ்சு வெயிட் பண்ணு. தேர் அப்படின்னா அங்கேயே. ப்ளீஸ் வெயிட் தேர். தயவு செஞ்சு அங்கேயே வெயிட் பண்ணு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு என்ன வேண்டும்? இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. வாட் டு யூ வாண்ட்? வெரி சிம்பிள். வாட் டு யூ வாண்ட்? வாண்ட்னா என்ன? டு யூ வாண்ட்? உனக்கு வேணும். உனக்கு என்ன வேணும்? வாட் டு யூ வாண்ட்? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ வர வரைக்கும் நான் காத்திருப்பேன். நீ வர வரையும் நான் வந்து காத்திருப்பேன். நீ வர வரையும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ வில் வெயிட் டில் யூ கம். ஐ வில் வெயிட் டில் யூ கம். ஐ வில் வெயிட் அப்படின்னா நான் வெயிட் பண்ணுவேன், நான் காத்திருப்பேன். எது வரைக்கும்? நீ வர வரைக்கும். டில் யூ கம். டில் அப்படின்னா வரைக்கும். ஓகேவா? யூ கம், நீ வர வரைக்கும். டில் யூ கம். ஐ வில் வெயிட் டில் யூ கம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முன்கூட்டியே வா. முன்னாடியே வந்துடு. அந்த டயத்துக்கு வராத, முன்னாடியே வந்துடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. முன்னாடியே வந்துடு அப்படிங்கிறத கம் ஏர்லி. கம் ஏர்லி. ஏர்லி அப்படின்னா ஒரு டைமுக்கு முன்னாடியே வர்றது. ஓகேவா? முன்னாடியே. ஸோ ஏர்லி. கம் ஏர்லி அப்படின்னா முன்னாடியே வா. ஓகேவா? முன்கூட்டியே வா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வழியாக வா. இப்போ நம்ம ஒரு இது வந்துட்டுருக்கோம். சேம் இப்போ வந்து நம்ம வந்துட்டுருக்கோம்னு சொல்கிறோம். எங்கே வந்துட்டுருக்கீங்கன்னா ஒரு வழி சொல்கிறோம். அந்த வழியாக வராது, இந்த வழியாக வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். கம் திஸ் வே. கம் திஸ் வே. கம் திஸ் வே அப்படின்னா இந்த வழியாக வாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எங்கேருந்து வருகிறாய்? நீ எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்? வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்? ஸோ வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் அப்படின்னா நீ எங்கேருந்து வர. ஓகேவா? வெளியே வா. ஸோ வெளியில் வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவனுடைய தவறை நியாயப்படுத்தாதே. அவன் பண்ணுற தப்பெல்லாம் நீ நியாயப்படுத்தாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாமா? டோன்ட் ஜஸ்டிஃபை ஹிஸ் மிஸ்டேக்ஸ். டோன்ட் ஜஸ்டிஃபை ஹிஸ் மிஸ்டேக்ஸ். ஜஸ்டிஃபை அப்படின்னா நியாயப்படுத்துறது. ஓகேவா? ஸோ டோன்ட் ஜஸ்டிஃபை அப்படின்னா நியாயப்படுத்தாத. ஹிஸ் அப்படின்னா அவனுடைய, மிஸ்டேக்ஸ் அப்படின்னா தவறுகளை. டோன்ட் ஜஸ்டிஃபை ஹிஸ் மிஸ்டேக்ஸ். அவனோட தப்பை நியாயப்படுத்தாத. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எப்போதும் விளையாட்டுத்தனமாக இருக்காதே. எப்போ பார்த்தாலும் விளையாட்டுத்தனமாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அம்மாலாம்? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் பி பிளேஃபுல் ஆல்வேஸ். டோன்ட் பி பிளேஃபுல் ஆல்வேஸ். பி அப்படின்னா இருக்கிறது. டோன்ட் பி அப்படின்னா இருக்காதே. பிளேஃபுல் அப்படின்னா விளையாட்டுத்தனமாக. ஆல்வேஸ் அப்படின்னா எப்போதும். டோன்ட் பி பிளேஃபுல் ஆல்வேஸ். எப்பயுமே விளையாட்டுத்தனமாக இருக்காத. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. மற்றவர்களை குறை கூறாதே. எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை பற்றி குறை பேசாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் கிரிட்டிசைஸ் அதர்ஸ். டோன்ட் கிரிட்டிசைஸ் அதர்ஸ். கிரிட்டிசைஸ் அப்படின்னா அடுத்தவங்க வந்து குறை சொல்கிறது, அடுத்தவங்க வந்து மட்டப்படுத்துறது அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு கிரிட்டிசைஸ். டோன்ட் கிரிட்டிசைஸ் அதர்ஸ். அதர்ஸ்னால் மற்றவர்களை. டோன்ட் கிரிட்டிசைஸ் அதர்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. ஆங்கிலம் பேசுவதற்கு தயங்காதே. இங்கிலீஷில் பேசுறதுக்கு தயங்காத, தைரியமாக பேசு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் ஹெசிடேட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். டோன்ட் ஹெசிடேட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஹெசிடேட் அப்படின்னா தயங்குறது. டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னா தயங்காத. டு ஸ்பீக் பேசுறதுக்கு. என்ன பேசுறதுக்கு? இங்கிலீஷ் பேசுறதுக்கு. ஸோ டு ஸ்பீக் இங்கிலீஷ். டோன்ட் ஹெசிடேட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இந்த மோதிரத்தை தொலைத்து விடாதே. இந்த மோதிரத்தை காணடிச்சிடாத. இதை நான் உனக்கு கிஃப்ட் பண்ணுறேன், இதை காணடிச்சிடாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் லூஸ் திஸ் ரிங். டோன்ட் லூஸ் திஸ் ரிங். டோன்ட் லூஸ். லூஸ் அப்படின்னா காணடிக்கிறது. ஸோ டோன்ட் லூஸ் அப்படின்னா காணடிச்சிடாத. ஏதாவது இந்த மோதிரத்தை, மோதிரம் அப்படிங்கிறதுக்கு ரிங். டோன்ட் லூஸ் திஸ் ரிங். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை நச்சரிக்காதே. என்னை நச்சரிச்சுக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் நாக் மீ ஆர் வி கேன் சே டோன்ட் பெஸ்டர் மீ. நாக் அப்படின்னாலும் பெஸ்டர் அப்படின்னாலும் நச்சரிக்கிறது. ஓகேவா? மீ அப்படின்னா என்னை. டோன்ட் நாக் மீ ஆர் டோன்ட் பெஸ்டர் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை செய்வதற்கு தள்ளி போடாதே. இதை செய்கிறதுக்கு தள்ளி போடுறத உடனே இதை செஞ்சுடு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் போஸ்ட்போன் டு டூ இட். டோன்ட் போஸ்ட்போன் டு டூ இட். டோன்ட் போஸ்ட்போன். போஸ்ட்போன் அப்படின்னா தள்ளி போடுறது. ஸோ டோன்ட் போஸ்ட்போன் அப்படின்னா தள்ளி போடாத. டு டூ இட் இதை செய்கிறதுக்கு. ஓகேவா? டோன்ட் போஸ்ட்போன் டு டூ இட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா.
நல்லவன் மாதிரி நடிக்காதே. நல்லவன் மாதிரி நடிக்காத, உன்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் ஆக்ட் லைக் a குட் பர்சன். டோன்ட் ஆக்ட் லைக் a குட் பர்சன். டோன்ட் ஆக்ட் அப்படின்னா நடிக்காத. லைக் a குட் பர்சன் அப்படின்னா நல்லவன் மாதிரி. லைக் அப்படிங்கிறதுக்கு மாதிரி, குட் பர்சன் அப்படின்னா நல்லவன். டோன்ட் ஆக்ட் லைக் a குட் பர்சன். நல்லவன் மாதிரி நடிக்காத. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனை புறக்கணிக்காதே. அவனை கண்டுக்காம இருக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவனை கண்டு கொள்ளாமல் இருக்காதே. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் இக்னோர் ஹிம். டோன்ட் இக்னோர் ஹிம். இக்னோர் அப்படின்னா கண்டுக்காம இருக்கிறது, புறக்கணிக்கிறது. ஓகேவா? ஸோ டோன்ட் இக்னோர் அப்படின்னா கண்டுக்காம இருக்காத, புறக்கணிக்காத. ஹிம் அப்படின்னா அவனை. டோன்ட் இக்னோர் ஹிம். அவனை புறக்கணிக்காதே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவர்களை பற்றி புறம் பேசாதே. அவங்கள பற்றி புறம் பேசிக்கிட்டே இருக்காது, அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்காது ஏதாவது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் காசிப் அபவுட் தெம். டோன்ட் காசிப் அபவுட் தெம். டோன்ட் காசிப். காசிப் அப்படின்னா புறம் பேசுறது, மற்றவங்கள பற்றி பேசுறது. ஸோ டோன்ட் காசிப் அப்படின்னா மற்றவர்களை பற்றி தவறாக புறம் பேசாதே. அபவுட் தெம் அப்படின்னா அவர்களை பற்றி. தெம்னா அவர்களை, அபவுட்னா பற்றி. ஸோ அபவுட் தெம் அப்படின்னா அவர்களை பற்றி. டோன்ட் காசிப் அபவுட் தெம். அவர்களை பற்றி புறம் பேசாதே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னை பற்றி தவறாக பேசாதே. என்னை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் மீ. டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் மீ. இல் ஆஃப் மீ அப்படின்னா என்னை பற்றி தவறாக பேசுறது. ஸோ டோன்ட் ஸ்பீக் அப்படின்னா பேசாத. டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் மீ. என்னை பற்றி தப்பாக பேசாத. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவசரப்படாதே. அவசரப்படாத, பொறுமையாக பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் ரஷ். சிம்பிள். டோன்ட் ரஷ். ரஷ் அப்படின்னா அவசரமாக பண்ணுறது. ஸோ டோன்ட் ரஷ் அப்படின்னா அவசரப்படாத. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாங்கள் பேசும்போது ஒட்டி கேட்காதே. நாங்கள் பேசுகிறப்போ ஒட்டி கேட்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் ஓவர் ஹியர் வென் வி ஸ்பீக். டோன்ட் ஓவர் ஹியர் வென் வி ஸ்பீக். டோன்ட் ஓவர் ஹியர். ஓவர் ஹியர் அப்படின்னா ஒட்டி கேட்குறது. ஸோ டோன்ட் ஓவர் ஹியர் அப்படின்னா ஒட்டி கேட்காத. வென் வி ஸ்பீக், நாங்கள் பேசும்போது. ஓகேவா? நாங்கள் பேசுகிறப்போ ஒட்டி கேட்காத. டோன்ட் ஓவர் ஹியர் வென் வி ஸ்பீக். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பிடிவாதமாக இருக்காதே. இப்படி பிடிவாதமாக இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் பி adamant. டோன்ட் பி adamant. adamant அப்படின்னா பிடிவாதமாக இருக்கிறது. ஸோ டோன்ட் பி adamant அப்படின்னா பிடிவாதமாக இருக்காத. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. என்னை தொல்லை பண்ணாதே. என்னை தொல்லை பண்ணாத சொன்னீங்கன்னா என்ன வீடு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் பாதர் மீ. டோன்ட் பாதர் மீ. பாதர் அப்படின்னா தொல்லை பண்ணுறது. ஸோ டோன்ட் பாதர் மீ அப்படின்னா என்ன தொல்லை பண்ணாத. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், லாஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவளை சந்தேகப்படாதே. அவளை சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் டவுட் ஹர். டோன்ட் டவுட் ஹர், ஆர் வி கேன் சே டோன்ட் சஸ்பெக்ட் ஹர். ஸோ டவுட் அப்படின்னாலும் சஸ்பெக்ட் அப்படின்னாலும் சந்தேகப்படுறது. ஓகேவா? ஸோ டோன்ட் டவுட் ஹர் ஆர் டோன்ட் சஸ்பெக்ட் ஹர். இது மாதிரி யோசிக்காதே. இது மாதிரி யோசிக்காதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி யோசிக்காதே. இது மாதிரி யோசிக்காதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் திங்க் லைக் திஸ். டோன்ட் திங்க் லைக் திஸ். டோன்ட் திங்க் அப்படின்னா யோசிக்காத. லைக் திஸ் அப்படின்னா இது மாதிரி. டோன்ட் திங்க் லைக் திஸ். இது மாதிரி யோசிக்காத. ஓகேவா? என்னை அசிங்கப்படுத்தாதே. என்னை அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் இன்சல்ட் மீ. டோன்ட் இன்சல்ட் மீ. இன்சல்ட் அப்படின்னா அசிங்கப்படுத்துறது. ஸோ டோன்ட் இன்சல்ட் அப்படின்னா அசிங்கப்படுத்தாத. மீ அப்படின்னா என்னை. டோன்ட் இன்சல்ட் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உணர்ச்சி வசப்படாதே. உணர்ச்சி வசப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் கெட் இமோஷனல். டோன்ட் கெட் இமோஷனல். எமோஷனல் அப்படின்னா உணர்ச்சி வசப்படுறது. ஸோ டோன்ட் கெட் இமோஷனல் அப்படின்னா உணர்ச்சி வசப்படாத. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. சே சாரி. சே சாரி. ஓகேவா? சே சாரி அப்படின்னா மன்னிப்பு கேளு. ஓகேவா? சாரி சொல்லு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னுடைய கையை பிடி. என் கையை பிடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஹோல்ட் மை ஹேண்ட். ஹோல்ட் மை ஹேண்ட். ஹோல்ட் அப்படின்னா பிடி. மை ஹேண்ட் அப்படின்னா என்னோட கையை. ஹோல்டு மை ஹேண்ட். என்னோட கையை பிடி. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பள்ளிக்கூடம் செல்லாமல் என்ன செய்கிறாய். இப்போ ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம போகாமல் வீட்டில் வந்தோம்னா வீட்டுக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு போக சொன்னாலும் ஸ்கூலுக்கு போகாமல் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. வாட் டு யூ டூ வித்தவுட் கோயிங் டு ஸ்கூல். வாட் டு யூ டூ வித்தவுட் கோயிங் டு ஸ்கூல். வாட் டு யூ டூ அப்படின்னா என்ன பண்ணுற. வித்தவுட் கோயிங் டு ஸ்கூல், ஸ்கூலுக்கு போகாமல். வாட் டு யூ டூ வித்தவுட் கோயிங் டு ஸ்கூல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை சாப்பிடாமல் எரிந்து விட்டாயா. இதை சாப்பிடாமல் எரிஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. டிட் யூ த்ரோ இட் அவே வித்தவுட் ஈட்டிங் இட். டிட் யூ த்ரோ இட் அவே வித்தவுட் ஈட்டிங். டிட் யூ த்ரோ இட் அவே அப்படின்னா அதை எரிஞ்சிட்டியா. வித்தவுட் ஈட்டிங் அப்படின்னா சாப்பிடாம. டிட் யூ த்ரோ இட் அவே வித்தவுட் ஈட்டிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் அதை எரிகிறாய்.
ஏன் அதை தூக்கி எறிகிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. why do you throw it away? why do you throw it away? why do you throw அப்படின்னா ஏன் தூக்கி போடுற, ஏன் வீசுற, ஓகேவா? why do you throw it away? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏன் உன்னுடைய மதிப்பெண்கள் குறைகிறது? இப்போ நம்ம ரேங்க் கார்டு எடுத்துகிட்டு வந்து காமிச்சோன்னா வீட்டில் அம்மா அப்பாலாம் கேட்பாங்களா, ஏன் வர வர உன் மார்க் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு. அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. why do your marks go down? why do your marks go down? go down அப்படின்னா கீழே போகிறது. என்னது? மார்க். why do your marks go down? உன்னோட மார்க் ஏன் கீழே போகுது, குறையுது, ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று சொல்ல முடியுமா? ஏன் அழுதுட்டு இருக்கேன்னு என்கிட்ட சொல்றியா, சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. கேன் யூ டெல் மீ why you are crying? கேன் யூ டெல் மீ why you are crying? கேன் யூ டெல் மீ அப்படின்னா என்னோட சொல்ல முடியுமா? என்னது? why you are crying, ஏன் நீ அழுதுட்டு இருக்கேன்னு. ஸோ இந்த இடத்துல why are you crying அப்படின்னு சொல்லக்கூடாது, why you are crying, ஓகேவா? கேன் யூ டெல் மீ why you are crying? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எல்லா ஸ்விட்சையும் ஆன் பண்ணாதே. எல்லா ஸ்விட்சையும் ஆன் பண்ணாத, ஒரு பட்டனை மட்டும் ஆன் பண்ண அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் டர்ன் ஆன் ஆல் த ஸ்விட்சஸ். டோன்ட் டர்ன் ஆன் ஆல் த ஸ்விட்சஸ். டோன்ட் டர்ன் ஆன் அப்படின்னா டர்ன் பண்ணாத, ஆல் த ஸ்விட்சஸ் அப்படின்னா எல்லா ஸ்விட்சஸையும். டோன்ட் டர்ன் ஆன் ஆல் த ஸ்விட்சஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் நான் சொல்வதை கேட்பதில்லை? நீ ஏன் நான் சொல்கிறத கேட்க மாட்டேற, ஏன் கேட்கறதில்லை அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. why don't you listen to me? why don't you listen to me? why don't you listen அப்படின்னா நீ ஏன் லிசன் பண்ணுறதில்ல, ஏன் கேட்குறதில்ல. to me அப்படின்னா என்ன, ஓகேவா? நீ ஏன் என்ன நான் சொல்கிறத கேட்க மாட்டேற, நீ ஏன் என்ன லிசன் பண்ண மாட்டேற, ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு வேறு எதுவும் செய்வதற்கு இல்லையா? உனக்கு வேறு எதுவும் செய்கிறதுக்கு இல்லையா, ஏன் எனி டைமும் பேசிகிட்டு இருக்க, வேறு எதுவும் செய்கிறதுக்கு வேலை இல்லையா அப்படின்னா கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் யூ ஹாவ் எனிதிங் டு டூ? டோன்ட் யூ ஹாவ் எனிதிங் டு டூ? டோன்ட் யூ ஹாவ் அப்படின்னா உன்கிட்ட இல்லையா. என்னது? டோன்ட் யூ ஹாவ் எனிதிங், உனக்கு எதுவும் இல்லையா. டோன்ட் யூ ஹாவ் எனிதிங் டு டூ, உனக்கு செய்கிறதுக்கு எதுவும் இல்லையா, ஓகேவா? டு டூ அப்படின்னா செய்கிறதுக்கு. டோன்ட் யூ ஹாவ் எனிதிங் டு டூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் எப்பொழுதும் அழுது கொண்டு இருக்கிறாய்? ஏன் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. why are you crying always? why are you crying always? why are you crying அப்படின்னா ஏன் அழுதுட்டு இருக்க. always அப்படின்னா எப்போதும். why are you crying always, ஏன் எப்பயும் அழுதுட்டு இருக்க, ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முதலில் சிறிது நேரம் தூங்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தூங்கு, அப்புறம் என்ன இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. sleep for a while first. sleep for a while first. first sleep for a while இப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ ஸ்லீப் அப்படின்னா தூங்கு, ஃபார் அ வைல் அப்படின்னா கொஞ்சம் நேரம், சிறிது நேரம், ஃபர்ஸ்ட் அப்படின்னா முதல்ல. ஸ்லீப் ஃபார் அ வைல் ஃபர்ஸ்ட். லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வெளியில் மழை தூறி கொண்டு இருக்கிறது. வெளியில் மழை தூறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. இட்ஸ் ட்ரிஸ்லிங் அவுட் சைடு. இட்ஸ் ட்ரிஸ்லிங் அவுட் சைடு. ஸோ ட்ரிஸ்லிங் அப்படின்னா மழை தூறல், மழை தூரும் இல்லையா? ஸோ அதை ட்ரிஸ்ஸில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரிஸ்லிங் அப்படின்னா மழை தூறிட்டு இருக்கு. இட்ஸ் ட்ரிஸ்லிங் அவுட் சைடு அப்படின்னா வெளியில். இட்ஸ் ட்ரிஸ்லிங் அவுட் சைடு, வெளியில் மழை தூறிட்டு இருக்கு, ஓகேவா? எனக்கு பதட்டமாக இருக்கிறது, நான் பதட்டமாக இருக்கிறேன். ஸோ இதான் சென்டென்ஸ். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உன்னை நம்புகிறேன், நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ ட்ரஸ்ட் யூ. ஐ ட்ரஸ்ட் யூ ஆர் ஐ பிலீவ் யூ. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருக்கோம், ட்ரஸ்ட்னாலும் பிலீவ்னாலும் நம்புறது தான். ஸோ ஐ ட்ரஸ்ட் யூ ஆர் ஐ பிலீவ் யூ. ஐனா நான், ட்ரஸ்ட்னா நம்புறது, யூனா உன்னை. ஐ ட்ரஸ்ட் யூ, நான் உன்னை நம்புகிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னால் அங்கு செல்ல முடியுமா, உன்னால் அங்கே போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். கேன் யூ கோ தேர்? கேன் யூ கோ தேர்? கேன் யூ கோ அப்படின்னா உன்னால் முடியுமா. என்னது? உன்னால் போக முடியும். கோனா போ. கேன் யூ அப்படின்னா உன்னால் முடியுமா. கேன் யூ கோ அப்படின்னா உன்னால் போக முடியுமா. கேன் யூ கோ தேர்? தேர்னா அங்கே. ஸோ உன்னால் அங்கே போக முடியுமா, ஓகேவா? கேன் யூ கோ தேர்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் இதை நம்ப முடியவில்லை, என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ காண்ட் பிலீவ் இட். ஐ காண்ட் பிலீவ் இட். ஐ காண்ட் அப்படின்னா என்னால் முடியலை, பிலீவ்னா நம்புறது, இட்னா இதை. ஐ காண்ட் பிலீவ் இட், என்னால் இதை நம்ப முடியலை, ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தேவையில்லாமல் பேசாதே. தேவையில்லாமல் பேசாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் டாக் அன்னெசரிலி. டோன்ட் டாக் அன்னெசரிலி. டோன்ட் டாக் அப்படின்னா பேசாத, டாக்னா பேசுறது. டோன்ட் டாக் அப்படின்னா பேசாத. அன்னெசரிலி அப்படின்னா தேவையில்லாமல். டோன்ட் டாக் அன்னெசரிலி, தேவையில்லாமல் பேசாத. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு உறுதியாக தெரியவில்லை, நான் உறுதியாக இல்லை. உனக்கு கண்டிப்பாக நிச்சயமாக தெரியுமா கரெக்டாக அது அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு உறுதியாக தெரியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள்.
ஐம் நாட் ஷுர். ஐம் நாட் ஷுர். ஷுர்னா நிச்சயமாக உறுதியாக தெரியுது. ஓகே, ஸோ ஐம் நாட் ஷுர் அப்படின்னா நான் உறுதியாக இல்லை, நான் வந்து நிச்சயமாக அதானே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி. ஓகேவா, ஐம் நாட் ஷுர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கதவை மூடி தாழ்பால் போடு. கதவை மூடி தாப்பா போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. க்ளோஸ் த டோர் அண்ட் ஃபாஸ்டன் த லேட்ச். க்ளோஸ் த டோர் அண்ட் ஃபாஸ்டன் த லேட்ச். க்ளோஸ் த டோர் அப்படின்னா க்ளோஸ்னா மூடு, என்னது கதவை. ஸோ க்ளோஸ் த டோர், டோர்னா கதவு, அண்ட் ஃபாஸ்டன் அப்படின்னா போடுறது. இப்போ நம்ம வந்து பெல்ட்டு போடுவோம் இல்லையா, இது மாதிரி அந்த பெல்ட்டு போடுறது, தாப்பா போடுறது, இதுக்கெல்லாம் வந்து ஃபாஸ்டன் அப்படின்னு சொல்லணும். ஸோ க்ளோஸ் த டோர் அண்ட் ஃபாஸ்டன் த லேட்ச். லேட்ச்னா தாழ்பால். ஓகேவா, ஸோ க்ளோஸ் த டோர் அண்ட் ஃபாஸ்டன் த லேட்ச். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் ஒரு படம் பார்த்தேன், செம்ம சுவாரஸ்யமாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஓகேவா, ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா, இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தயவு செய்து அவனை மன்னித்து விடு. தயவு செஞ்சு அவனை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் ஃபர்கிவ் ஹிம். ப்ளீஸ் ஃபர்கிவ் ஹிம். ப்ளீஸ் அப்படின்னா தயவு செஞ்சு, ஃபர்கிவ் அப்படின்னா மன்னிக்கிறது, ஹிம் அப்படின்னா அவனை. ப்ளீஸ் ஃபர்கிவ் ஹிம், தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிடு. ஓகேவா, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பெரியவர்களுக்கு மரியாதை கொடு. பெரியவங்களுக்கு மரியாதை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மரியாதை இல்லாமல் பேசுனாங்கன்னா பெரியவங்களுக்கு ஃபஸ்ட்டு மரியாதை கொடு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. கிவ் ரெஸ்பெக்ட் டு எல்டர்ஸ். கிவ் ரெஸ்பெக்ட் டு எல்டர்ஸ். கிவ்னா கொடு, ரெஸ்பெக்ட்னா மரியாதை, மரியாதை கொடு யாருக்கு, பெரியவங்களுக்கு. டு எல்டர்ஸ். எல்டர்ஸ் அப்படின்னா பெரியவங்க. கிவ் ரெஸ்பெக்ட் டு எல்டர்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன சொன்னாய். நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. வாட் டிட் யூ சே. வாட் டிட் யூ சே. நீ என்ன சொன்ன. இங்கே எதுக்கு டிட் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, நம்ம முன்னாடி நீ என்ன சொன்ன, பாஸ்ட் டென்ஸ் பற்றி பேசணும்னால டிட். வாட்னா என்ன, சே அப்படின்னா சொல்கிறது. வாட் டிட் யூ சே, நீ என்ன சொன்ன. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது உனக்கு நல்லதல்ல. இது உனக்கு நல்லதில்லை, இது பண்ணாது அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. இட்ஸ் நாட் குட் அப்படின்னா இது வந்து நல்லதில்லை, ஃபார் யூ அப்படின்னா உனக்கு. இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ, இது உனக்கு நல்லதில்லை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எப்படி இது தெரியும். உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. ஹவு டு யூ நோ திஸ். ஹவு டு யூ நோ திஸ். ஹவு டு யூ நோ அப்படின்னா உனக்கு எப்படி, ஹவுனா எப்படி, டு யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியும். ஹவு டு யூ நோ உனக்கு எப்படி தெரியும். திஸ் அப்படின்னா இது. ஹவு டு யூ நோ திஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் வலியை தாங்க முடியவில்லை. நம்மளுக்கு ரொம்ப வலிக்குதுன்னா, ஐயோ என்னால் வலி தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. ஐ காண்ட் பேர் த பெயின். ஐ காண்ட் பேர் த பெயின். ஐ காண்ட் அப்படின்னா முடியல. பேர், இதை வந்து பிஇஏஆர், பியர்னு சொல்லக்கூடாது, பேர். ஓகேவா, ஐ காண்ட் பேர் த பெயின். பெயின்னா வலி. இங்கே வந்து பேருங்கிறதுக்கு தாங்க முடியல அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா, ஐ காண்ட் பேர் த பெயின். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது. உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. வெரி சிம்பிள். வேர் இஸ் யோர் ஹவுஸ். வேர் இஸ் யோர் ஹவுஸ். வேர் அப்படின்னா எங்கே, இஸ் யோர் ஹவுஸ் அப்படின்னா உன்னோட வீடு இருக்குது. வேர் இஸ் யோர் ஹவுஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் நிம்மதியாக தூங்கி கொண்டு இருக்கிறான். அவன் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. ஹி இஸ் ஸ்லீப்பிங் பீஸ்ஃபுல்லி. ஹி இஸ் ஸ்லீப்பிங் பீஸ்ஃபுல்லி. ஹி இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னா அவன் தூங்கிட்டு இருக்கான். பீஸ்ஃபுல்லி அப்படின்னா நிம்மதியாக. ஹி இஸ் ஸ்லீப்பிங் பீஸ்ஃபுல்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இங்கு யாருமே இல்லை. இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. No one is here or nobody is here. We can use both, no one or nobody. ஓகேவா, no one is here or nobody is here. ஹியர்னா இங்கே, no ஒன்னா யாரும் இல்லை. லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இதை பற்றி என்ன நினைக்கிறாய். நீ இதை பற்றி என்ன நினைக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்க. வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ். வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ். வாட் டு யூ திங்க் அப்படின்னா நீ என்ன நினைக்கிற, அபவுட் திஸ் அப்படின்னா இதை பற்றி. வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ். ஓகேவா, நீ எப்பொழுது சொன்னாய். நீ எப்போ சொன்ன, என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ எப்போ சொன்ன அப்படிலாம் கேட்போம் இல்லையா, ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஒரு லைக் மீன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும் சொல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு ஹோம் வீடியோ காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.